வணக்கம். இன்னிக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பேச போறோம். மைசூரைச் சேர்ந்த எழுத்தாளர் மனோகர் எழுதிய மருத்துவத்தின் இரு துருவங்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிறுகதையை தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். மாடர்ன் மெடிசின், அதாவது நவீன மருத்துவமும் நம்ம ஊரு பாரம்பரிய மருத்துவ முறைகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு கைகோர்த்து பயணிக்குது அப்படிங்கறத ரொம்ப அழகா இதுல சொல்லிருக்காங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பத்திலேயே உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறேன். ஒரு இங்கிலீஷ் டாக்டரும் ஒரு ஆயுர்வேத டாக்டரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேஷண்டா மாறினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் முரண்பாடா அல்லது வேடிக்கையா தோணுதில்ல? ஆனா இந்த கேள்விதான் நம்ம முழு கதைக்குமான அஸ்திவாரமே. மருத்துவம் பத்தி நம்ம மைண்ட்ல இருக்கிற பல விஷயங்களை இது எப்படி உடைக்குதுன்னு நீங்களே பாருங்க. பகுதி 1. எதிர்பாராத நோயாளி மற்றும் ஒரு அல்லோபதி பரிசோதனை. நம்ம கதையோட 2 முக்கிய ஹீரோக்களை இப்போ நாம சந்திப்போம். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மருத்துவத்துல முற்றிலும் வேற வேற துருவங்கள்னு சொல்லலாம். ஒரு பக்கம் டாக்டர் பரமன். இவர் ஒரு அல்லோபதி மருத்துவர். அதாவது எந்த நோயா இருந்தாலும் உடனே ரிலீஃப் கொடுக்கணும், கிளினிக்கல் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவர். இன்னொரு பக்கம் டாக்டர் பரஞ்சோதி. இவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். ஒரு நோயை முழுமையா அணுகி பாரம்பரிய வைத்தியம் மூலமா குணப்படுத்தணும்னு நம்புறவர். இப்படிப்பட்ட இந்த 2 துருவங்களும் சந்திக்கும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? டாக்டர் பரமனோட கிளினிக்கு பேஷண்டா வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஆயுர்வேத மருத்துவர் பரஞ்சோதி தான். டாக்டர் பரமன் அவரை செக் பண்ணி பாக்குறாரு. பரஞ்சோதிக்கு தொண்டையில சிவியரான இன்ஃபெக்ஷன், காய்ச்சல் வேற 100 டிகிரிக்கு மேல கொதிக்குது. இத கரெக்டா ஒரு பாக்டீரியா தொற்றுன்னு கண்டுபிடிக்கிற பரமன் உடனே ஒரு 3 நாளைக்கு ஸ்ட்ராங்கான ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை எழுதி கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்க கூடாது, ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான அட்வைஸும் கொடுக்கறாரு. இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, டாக்டர் பரஞ்சோதியோட ரியாக்ஷன் தான். அவர் ஒரு ஆயுர்வேத டாக்டரா இருந்தாலுமே அந்த இங்கிலீஷ் மருந்த எந்த ஒரு ஈகோவும் இல்லாம ரொம்ப அமைதியா ஏத்துக்கிறார். ஏன்னா அடுத்த வாரம் அவர் ஒரு டூர் போக வேண்டியிருக்கு. சில நேரங்கள்ல குறிப்பா நமக்கு உடனடி நிவாரணம் தேவைப்படுறப்போ இந்த மாதிரி ஆங்கில மருத்துவத்தோட வேகமான தீர்வு எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத ஒரு டாக்டரா அவர் ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. பகுதி 2. ஒரு அல்லோபதி மருத்துவரின் வீட்டு வைத்தியம், அப்புறம் ஒரு தொண்டை கரகரப்பு. அன்னைக்கு நைட் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. காலையில மத்தவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்த அதே டாக்டர் பரமனுக்கே தொண்டையில ஒரு கரகலப்பும் லேசா வலியும் வருது. ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? நேரா போய் அவரோட மருந்து பெட்டியை திறக்கல. அதுக்கு பதிலா தன் மனைவிய கூப்பிட்டு, எனக்கு தொண்டை சரியில்லை, கொஞ்சம் சூடான பால்ல மஞ்சள் மிளகு போட்டு கொடுன்னு கேக்குறாரு. அப்புறம் வெதுவெதுப்பான உப்பு தண்ணில வாய் கொப்பளிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில எண்ணெய் காரம் இல்லாத சாஃப்டான இட்லி மட்டும் செஞ்சு தர சொல்றாரு. இதெல்லாம் அவரோட அம்மாவும் பாட்டியும் சொல்லி கொடுத்த ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பாரம்பரிய வைத்தியங்கள். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டாக்டர் பரமன் தனக்கு வந்திருக்கிற பிரச்சனைய ரொம்ப கரெக்டா செல்ஃப் டயக்னோஸ் பண்றாரு. தனக்கு வந்திருக்கிறது எந்த பாக்டீரியா தொற்றும் கிடையாது, இது ஒரு சாதாரண அலர்ஜி அல்லது சடியால வந்த தொண்டவலிதான்னு அவருக்கு உறுதியா தெரியுது. அதனால இதுக்கு தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தொண்டைக்கு இதமா இருக்கிற நம்ம ஊரு பாரம்பரிய வைத்தியங்களை ரொம்ப நம்பி ஃபாலோ பண்றாரு. பகுதி 3. 3 நாள் சிகிச்சை மற்றும் ஒரு நிலை மாற்றம். அப்படியே ஒரு 3 நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம ஆயுர்வேத மருத்துவர் பரஞ்சோதியோட நிலைமைய பாருங்க. முதல் நாள் பயங்கரமான இன்ஃபெக்ஷனோட போன அவருக்கு 2வது நாளே ஆன்டிபயோட்டிக் சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்குது. 3வது நாள் அவர் கம்ப்ளீட்டா குணமாகிடுறாரு. பரமன் சொன்ன மாதிரியே இங்கிலீஷ் மருந்து பக்காவா வேலை செஞ்சிருக்கு. உடனே 4வது நாள் காலையில இட்லியும் கஞ்சியும் சாப்பிட்டு போரடிச்சு போன பரஞ்சோதி தம் மனைவியிட்ட, எனக்கு உடனே 2 நெய் தோசையும் கார சட்னியும் வேணும்னு ரொம்ப ஆசையா கேக்குறாரு. இந்த கதை எவ்வளவு அழகான ஒரு முரண்பாட்டை காட்டுதுன்னு கவனிச்சிங்களா? இங்க ஒரு ஆயுர்வேத டாக்டர் தன்னோட சிவியரான இன்ஃபெக்ஷனை உடனே சரி பண்ணின அலோபதி மருத்துவத்தோட ஆன்டிபயோட்டிக்ஸை மனசார பாராட்டுறாரு. அதே நேரத்துல அங்க என்ன நடக்குது? அலோபதி டாக்டரான பரமன் தன்னோட தொண்டவலிய உடனே சரி பண்ணின மஞ்சப்பாலும் இஞ்சி கஷாயமும் எவ்வளவு சூப்பர்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாரம்பரிய முறை உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு ஃபீல் பண்ணி தன் கிளினிக்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆயுர்வேத புக்கியே சீரியஸா படிச்சுக்கிட்டு இருக்காரு. நிஜமாவே செம ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 4. சிந்தனைகளின் சந்திப்பு. கிளினிக்கில் மீண்டும் ஒரு சந்திப்பு. அன்னைக்கு ஈவினிங் டாக்டர் பரமனோட கிளினிக்கு மறுபடியும் வராரு பரஞ்சோதி. ஆனா இந்த முறை அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல, ரொம்ப ஆழமான ஒரு அறிவுபூர்வமான தேடலோட வந்திருக்காரு. பரமனை பார்த்து, நான் உங்ககிட்ட ஆயுர்வேத கஷாயம் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன். இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு ஆயுர்வேத கஷாயங்கள் ஒரு சூப்பரான துணை மருந்தா, அதாவது காம்ப்ளிமெண்டரி மெடிசனா இருக்குமே இல்லையா அப்படின்னு ரொம்பவே முற்போக்கான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு.
இந்த கேள்வியை கேட்டதும் டாக்டர் பரமன் முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு. கண்டிப்பா, சொல்லப்போனா எனக்கு உங்களோட அனுபவம் தான் இப்போ தேவை அப்படின்னு ரொம்ப உற்சாகமா ஒத்துக்கிறாரு. நேத்து எனக்கே தொண்டை வலிச்சப்போ நான் நம்ம மஞ்சள் மிளகு பாலும் இஞ்சி கஷாயமும் தான் குடிச்சேன். எனக்கு உடனே ரிலீஃப் கிடைச்சது தெரியுமா அப்படின்னு தன்னோட சொந்த அனுபவத்தையே ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. பகுதி 5. 2 உலகங்களின் சிறப்புகள் மற்றும் மருத்துவ நல்லிணக்கத்தை கண்டறிதல். இந்த உரையாடல் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அதுதான் மருத்துவ நல்லிணக்கம். அதாவது மாடர்ன் அல்லோபதி மருத்துவமும் நம்ம பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவமும் ஒண்ணுக்கொன்னு எதிரி கிடையாதுங்க. நோயோட தீவிரத்தை பொறுத்து திடீர்னு வர எமர்ஜென்சிக்கும் கடுமையான தொற்றுகளுக்கும் நவீன மருத்துவத்தை பயன்படுத்துறதும், அதே மாதிரி லேசான அலர்ஜி, நம்ம லைஃப் ஸ்டைலை பேலன்ஸ் பண்றது, உடம்புக்கு இதமான நிவாரணம், இதுக்கெல்லாம் பாரம்பரிய ஆயுர்வேதத்தை பயன்படுத்துறதும் தான் ரொம்ப ரொம்ப சரியான அணுகுமுறை. ஏன்னா இது ரெண்டுமே மனித குலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை இலக்க நோக்கி தான் பயணிக்குது. 2 மருத்துவ முறைகளும் ஒண்ணு மதிச்சு எவ்ளோ திறந்த மனசோட செயல்பட முடியும்னு காட்டுற இந்த அழகான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா மனோகர் எழுதிய சிரிக்க சிந்திக்க அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை படிக்கணும். கூகுள் பிளேல இது இலவசமாவே கிடைக்குது. தேடி படிச்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வியோட நான் இதை முடிச்சுக்கிறேன். உங்களோட சொந்த வாழ்க்கையில உங்க ஆரோக்கியத்துக்காக பாரம்பரிய வீட்டு வைத்தியங்களுக்கும் மாடர்ன் மெடிசனுக்கும் இடையில அந்த சரியான பேலன்ஸை நீங்க எப்படி உருவாக்குறீங்க? அடுத்த முறை உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம உடம்புக்கு உண்மையிலே இப்போ என்ன தேவை அப்படிங்கறத ஒரு நிமிஷம் அமைதியா நின்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து படியுங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள்.